சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனில் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா முழு முந்திரி பருப்பு வச்சு நான் ஒரு பகோடா செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்றதை பார்த்துடலாம் வாங்க. முழு முந்திரி பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கடலை மாவு ஒரு 150 கிராம், அரிசி மாவு ஒரு 150 கிராம், பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா நசுக்கி வச்சுருக்கேன், ஒரு 7-8 பூண்டு பல்லையும் அதேமாதிரி நசுக்கி வச்சுருக்கேன், சிறிய இஞ்சி துண்டு அதையும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், சோம்பு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அதையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் இதில் ஆட் பண்ணுறதுக்கு தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. கரம் மசாலாவும் தனி மிளகாய்த்தூளும் ஆப்ஷனல் தான். ஏன்னா உங்களுக்கு காரம் ரொம்ப தேவையில்லைன்னா இதெல்லாம் போடவே வேணாம். நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்க்க வேண்டியது தான். பச்சை மிளகா, கருவேப்பிலை, சோம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாம் பொடியாக நசுக்கி வச்சதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீர் சில்லி. காரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா காரம் வேணுன்றவங்க இதை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம அப்படியே கையாலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சின எண்ணெயை பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா முறுன்னு நல்லாயிருக்கும் இந்த பக்கோடா. பார்த்திங்கன்னா இந்த பகோடா செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். தண்ணி லேசாக தெளித்து வச்சு தான் நம்ம இது பண்ணணும். குதிரையாக தான் இருக்கணும் பார்த்திங்கன்னா மாவு. கடலை மாவும் அரிசி மாவும் இதே மாதிரி 150 கிராம் 150 கிராம் சேர்த்தா தான் நமக்கு பகோடாவில் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு தெரியும். நிறைய போட்டுவிட்டோன்னா முந்திரி பருப்பு நமக்கு தெரியாது பகோடாவில். இது பாருங்கள், இது மாதிரி தான் நல்லா தண்ணி சேர்ந்துருக்கணும். அதே சமயம் பொல பொலன்னு இருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா முந்திரி நல்லா சிவக்கும், கடலை மாவு அரிசி மாவு நல்லா சேர்ந்து கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எடுக்க வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேம் வச்சு தான் போகணும். இதை பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளேம் வச்சோன்னா மேலே வேகும், உள்ளே வேகாது. நல்லா சேர்ந்துச்சு, எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம அன்னைஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா முழு முந்திரி வச்சு தான் நான் ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்டிருக்கேன். இந்த முழு முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து 150 கிராம் கடலை மாவும் 150 கிராம் அரிசி மாவும் வச்சு நான் செஞ்சு காட்டிட்டேன். நான் இந்த பகோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடும் தொட்டு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுக்கலாம். இது 10 நாள் 15 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுருந்து கொடுக்கலாம். நல்லா ஆற விட்டு ஒரு டப்பாவில் போட்டு குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் இது. இந்த முந்திரி பார்த்திங்கன்னா குட் கொலஸ்ட்ரால், யார் வேணால் சாப்பிட்லாம். பெரியவங்க கொஞ்சம், நம்ம கொஞ்சமாக சாப்பிட்ணும். குழந்தைங்க நல்லா தாராளமாக கொடுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.